மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நேற்றைய தோல்வி இன்றைய பாடம், இன்றைய பாடம் நாளைய வெற்றி என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களை, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருங்க. சிறப்பு ஃபாதர். மீண்டும் வந்ததும் தந்த நிகழ்ச்சி நம்மளை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ கடந்த வாரம் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொலைபேசி வாயிலாக அன்பர்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த வாரம் மீண்டும் கடிதங்கள் வாயிலாக அன்பர்களோடு பேசுவோம். இந்த மாதிரி இனிமேல் லெட்டர் தேவையில்லை, இப்படி ஃபோன்லேயே வந்து நடத்துவீங்களான்னு கேட்டாங்க. எங்கள் ஏதோ பர்த்டேக்காக நாங்கள் ஒரு ட்ரை பண்ணோம். எங்கள் வாழ்க்கையில் எதுவும் புதுசாக எதுவும் யோசிக்கக்கூடாது, உடனே அதாயிரும் அப்படின்னு. இது கடிதம் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக ஃபாதர். அதனால கடிதங்கள் எழுதக்கூடிய அன்பர்களுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, கடிதங்கள் எழுதுவதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சிறப்பு ஃபாதர். கடந்த வாரம் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் இருந்து நீங்கள் ஃபாதர்ஸ் எல்லாருமே சிக்னீஸ் அமைப்பினுடைய அந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்காக நீங்கள் போயிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு? அதை ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே ஒரு 117 பேர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மறை மாவட்டங்களில் ஊடகத்தின் வழியாக செயலாற்றக்கூடிய தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் எல்லாருமே பங்கு கொண்டாங்க. இந்த தடவை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதனை குறித்து அதை எவ்வாறு பயன்படுத்துகிறது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அடிப்படை கூறுகள் என்ன, அதை அதற்கான நிறைய என்ன சொல்கிறது, ஒரு சில டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நிறைய இருக்குது. ஸோ அவைகளெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம், அதற்குரிய பயிற்சி வகுப்புகள் நம்ம தமிழகத்திலேருந்து, நம்ம மாதா தொலைக்காட்சியிலேருந்து ஃபாதர் ஜெனித் சேகர், ஃபாதர் ஜாக்சன் லூயிஸு, அப்புறம் நம்ம இளைஞர்களுக்கு பயிற்றுவிப்பு அந்த இதில் பணி செய்யக்கூடிய திருச்சி புனித வளனார் கல்லூரியினுடைய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொஃபஸர் விமல் ஜெரால்டு அவர். ஸோ இவங்கெல்லாம் மெயின் ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருந்தாங்க. எல்லாம் இந்த வருஷம், ஏன்னா வருஷம் இது நடக்குது, அங்கங்கே இந்தியாவுடைய பல பகுதிகளிலேருந்து வராங்க. இதுதான் முதல் தடவை நம்ம தமிழகத்திலேருந்து ஆட்களை, நான் ஏன்னா செக்ரட்டரினால அங்கே இவங்களெல்லாம் இது பண்ணோம். ஸோ தேவர் எவ்வளவு அத்தன்டிக்காக, என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அந்த பயிற்றுவிக்கின்ற அந்த முறை, அணுகுமுறை, மொழி நடை, ஆங்கிலத்தில் எல்லாம் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ரொம்ப எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. பொதுவாக மாதா தொலைக்காட்சியுடைய பேச்சு எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் அதை பற்றி கேட்டாங்க, பேசினாங்க. நிறையா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதனால் தமிழகத்தினுடைய கை மிகவும் ஓங்கி இருந்தது. எப்பவும் அப்படி தான் இருக்கும். இந்த தடவை ரொம்ப அதிகமாகவே. ஆமாம், எல்லா இடத்துலையும் தமிழகத்தினுடைய. கண்டிப்பாக. ஸோ சிறப்பு. ஓகே ஃபாதர், அப்படி இன்றைக்கி நம்ம கடிதங்களுக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். ஸோ இன்றைக்கி அந்த முதல் கடிதம் KGF காட்டுமாதா கோவில். ஓகே. அங்கே இருந்து ஸ்டெல்லா அலெக்சாண்டர், கோலார் தங்கவயல்லேருந்து. ஆமாம் ஃபாதர், ஸ்டெல்லா அலெக்சாண்டர் அப்படிங்கிற அனுப்பிடுறாங்க. பல மாதங்களுக்கு பிறகு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அழகாக கைப்படவே ஒரு க்ரீட்டிங்ஸ், கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கு, பொங்கலுக்கு எல்லாம் சேர்த்து அழகாக பென்சில் ரொம்ப அழகாக வரைஞ்சி அனுப்பியிருக்கிறாங்க. பரவாயில்ல. ஸோ சிறப்பாக இருக்குது. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதோட ஒரு கடிதம். அன்பு பிரியமான எங்கள் அன்பும் பாசமும் அன்பு கொண்டிருக்கும் எங்கள் ஆயர்களுக்கும், நம் வாழ்க்கையின் படகில் பயணம் செய்து வரும் எங்களுக்கு கலங்கரை தீபமாக, எங்களுக்கு வழிகாட்டிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அருமையான பாசமான, எங்களை வழிநடத்தி வரும் அருமை தந்தையருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சி என்னும் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் எனது அருமையான மாதா குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, தந்தையே, நம் அருமையான அன்பான பாசமான நம் திருத்தந்தை போப்பாண்டவர் அவர்களுக்கு 17/12/24 பிறந்தநாள். அவர் நல்ல சுகத்தோடும் உடல்நல சுகத்தோடும் நீடிய ஆயுளோடும் வாழ
எங்கள் குடும்பத்தோடு வாழ்த்துகிறோம். அதோடு நம் அருமை தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய இனிமையான அன்பான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பு தந்தை ஜெனித் சேகர் நல் சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நீடோடி வாழ வாழ்த்துகிறோம். அவருடைய பணிகள் சிறப்பாக இருக்க எங்களுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தந்தையே, தாமதமாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததற்காக என்னை மன்னியும் தந்தையே, தயை கூர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெனித் ஃபாதர் பிறந்தநாளுக்கும் திருத்தந்தை பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்து, தந்தையே, வாழ்க்கையின் தத்துவத்தை நடைமுறையில் கதைகளாக சொல்லி வரும் அருமை கதை மன்னன் ஆயர் சிங்கராயன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் இன்று போல் இன்று எடுக்கப் போகும் எல்லா காரியங்களிலும் நல்ல விதமாக ஆண்டவர் மாதாவும் அவருடன் இருந்து வழி நடத்துவதற்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு ஜெபிக்கிறோம். அவரிடமும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். தொடரட்டும் அவர் பணி. கிறிஸ்மஸ் நிகழ்வுகள். எங்கள் அன்பான தந்தையே, இந்த கிறிஸ்மஸ் மிக மிக ஆனந்தமாக இருந்தது. ஆயர்களுக்கும் தந்தையர்களுக்கும் நம் மாதா குடும்பத்தைச் சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய பாசமான பரிவான இனிமையான சந்தோஷமான சமாதானமான ஆசீர்வாதமான எங்களின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே. கிறிஸ்மஸ் கீதங்கள். தந்தையே, இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் கீதம் மிகவும் அருமையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. தந்தையே, ஒவ்வொரு கோவிலில் இருந்து பாடகர் குழுக்கள் மிகவும் அருமையாக பாடினார்கள். ஒவ்வொருவரும் வித்தியாசமான ராகங்களில் பாடினது மிக மிக அருமை. அதோடு உண்மையிலே சொல்கிறேன், நம் காதுகளுக்கு ஒரு விருந்தாக இருந்தது. அதை கேட்கும்போது இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றியது. அதை வழிநடத்திய தந்தையருக்கும் மியூசிக் வாசித்தவர்களுக்கும் பாடிய அனைத்து பாடகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தையே, இவையெல்லாம் தந்தையர்களாகிய உங்களது உழைப்பை சாரும். அதற்கு முயற்சி எடுத்த உங்களுக்கும் உங்கள் உழைப்புக்கும் தான். அது மட்டுமல்ல தந்தையே, பப்பாஸ் ஃபண்டே. தந்தையே, அந்த விளையாட்டில் எல்லா ஜோன் தந்தையர்களும் சேர்ந்து விளையாடிய விளையாட்டு மிகவும் அருமை. அவர்கள் விளையாடிய வித்தியாசமான ஆட்கள் மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. நானும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதோடு நம் மாதா சேனல் வருடம் வருடம் அழகாக முன்னேற்றம் அடையும் போது மனசெல்லாம் புல்லரிக்கிறது. எத்தனை சேனல்கள் டிவியில் வந்தாலும் நம் மாதா சேனலுக்கு ஈடாகாது. காரணம், எல்லா சேனலும் என்டர்டெயினுக்கு தான் பார்க்கிறார்கள். ஆனால் நமது மாதா சேனலில் மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் நம்மை அழைத்துச் செல்கிறது. எந்த ஒரு ப்ரோக்ராம் செய்தாலும் விவிலியம் வார்த்தை இல்லாமல் இல்லை. அதனால் எவ்வளவு பார்த்தாலும் தெவிட்டாத சுவையாக இருக்கிறது. மாதா குடும்பத்தின் விளையாட்டு. தந்தையே, நம் மாதா குடும்பத்தின் விளையாட்டு மிக அருமையாக இருந்தது. அதில் எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த விளையாட்டை எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டோம். நன்றாக சிரித்து என்ஜாய் செய்தோம். பிறகு தந்தையர்கள் நீங்கள் அனைவரும் சேர்ந்து துதி ஆராதனை செய்தது மிக அருமையான பாடல்களை பாடி எங்கள் காதுகளுக்கு இனிமையான விருந்தளித்தீர்கள். இன்னும் எத்தனையோ பொழுதுபோக்கான நிகழ்வுகள் நடந்தது. தந்தையே, எல்லாம் உங்களுடைய முயற்சிகளும் உழைப்புகளும் தான். தந்தையர்களாகிய உங்கள் உடல் சுகத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தந்தையே, கிறிஸ்மஸ் பெரிய விருந்துகளை வைத்துவிட்டு கடைசியில் ஒரு காஸ்ட்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போல ஐயோ லியோனி அவர்களின் பட்டிமன்றம் இருந்தது. அதன் கருத்து, அதிகம் அன்பு காட்டுபவர்கள் கணவனா மனைவியா என்ற கருத்து மிக அருமையாக இருந்தது. அதிலும் மிகவும் என்ஜாய் செய்தோம். அவருக்கும் நன்றி சொல்லிவிடுங்கள். இன்னும் எழுத வேண்டியது அதிகம் இருக்கிறது தந்தையே. பிழையிருப்பின் மன்னிக்கவும். மற்றவை மறுமடலில். நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு பாசமான ஸ்டெல்லா அலெக்சாண்டர். அப்பா, மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி இருக்குதுயா. எல்லாத்தையும், அதாவது அவங்க எழுத்துல என்ன தெரியுதுன்னா, எதையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் எழுதிடணும். ஒன்று கூட விடல. அவங்க எல்லாத்தையும் வாரி பிடிச்சி எல்லாம் எப்படியாவது ஒரு 2 பக்கத்தில் அடைக்கணும்னு முயற்சி எடுத்து எழுதி ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சகோதரி ஸ்டெல்லா அவர்களுக்கு. தொடர்ந்து எழுதுங்க. நீங்கள் எப்போ எழுதும் போதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லா சின்ன சின்ன குட்டி நிகழ்ச்சிகளெல்லாம் யோசித்து இது அது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி எழுதுறது அதான் உங்களுடைய மாதா தொலைக்காட்சியின் மீது நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, எங்கள் மேலெலாம் எவ்வளோ அக்கறையாக இருக்குன்றது இது ஒரு பெரிய அடையாளம். அதனால் உங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம், உங்களுக்காக செபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க. உங்கள் கடிதங்கள் எழுதுங்க. மற்றவங்கள்ட்டே வந்து சொல்லுங்கள், இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து சொல்லி அவங்களையும் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அவங்கள தூண்டி எழுப்புங்க. எல்லாருக்கும் இது பிரயோஜனமுள்ள ஒரு அற்புதமான ஒரு தளமாக இருக்கிறது என்பதை உங்களது சாட்சியங்கள் வழியாக தான் மக்களுக்கு புரியும். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் மக்களிடத்தில் அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் அன்போடு வேண்டுகிறேன். உங்களுக்கு எங்களது ஜெபங்களும் ஆசிரும். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் வந்து அமலா இருதயராஜ் பெங்களூர்லேருந்து. ஓகே, ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. அன்னையின் ஆசிரால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட எங்களின் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் தந்தையர் அவர்களுக்கும், அன்பின் தமிழ்ஜோவுக்கும் மற்றும் மாதா குடும்பத்தில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்புடன் கூறிக்கொள்கிறேன். தந்தையே, நீங்கள் நலமாக உள்ளீர்களா?
உங்களின் அன்பின் சேவைக்காக நான் தினமும் ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபித்து வருகிறேன் தந்தையே. ரொம்ப சிறப்பு. புதிய ஆண்டினை நல்ல வெகு சிறப்பாக நடத்தினீர்கள். எல்லா நிகழ்வுகளையும் கண்டு ரசித்தேன் தந்தையே. ஜனவரி மாதம் அன்னை கடவுளின் தாய் என்று நம் ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் பிற சமய சகோதரத்தினுடன் சந்தேகங்களுக்கு விளக்கி கூறினார். அருமையாக இருந்தது. அவரின் உரை, புத்தாண்டு கீதங்கள், தந்தையர்கள் எல்லோரும் பரவசமாக இணைந்து உள்ளம் உருகி ஒரே உயிராக நின்ற பாடல் பரவசமானதாக இருந்தது. தந்தையர்களுக்கு நன்றியும் ஜபங்களும். புத்தாண்டை ஒட்டி பாட்டும் கேக்கும் என்ற நிகழ்ச்சியில் சகோதரி அருமையான கேக் செய்து அசத்தினார். அதோடு விடாமல் கண்ணி என்ற செல்வமே என்ற பாடலையும் பாடி காட்டினார். அதில் ஆரிராரோ ஆராரோ பாடம் மறந்து விட்டார். விட்டுக் கொடுக்காமல் தந்தை டேவிட் ஆரோக்கியம் ஆரிரோ ஆராரோ என்று பாடி முடித்தார். அருமை. மாதா குடும்பத்தோடு தந்தையர்கள் கேக் சுவைத்தது அருமை. ஜனவரி 1ஆம் தேதி நிகழ்ச்சியில் என்ன வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களின் எண்ணங்கள் பற்றி புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. வாலிபர்களின் சிந்தனைக்கு அது அருமையானதாகவே இருந்திருக்கும். புத்தாண்டின் குட்நைட் டாக்கில் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களின் உரை மனதை தொட்டது. தந்தையர்களும் கலந்து கொண்டது ஆசிரானது. புத்தாண்டில் ஒரு சிறு கீறல் கண் தெரியாத ஒருவர் தடமாற முடியாமல் தவித்தபோது ஒருவரிடம் உதவி கேட்க அவர் அதை உதறி தள்ளிவிட்டு கோபமடைந்தார். பிறகு வேறொருவர் வந்து அவருக்கு உதவினார். பிறகுதான் அவர் உணர்கிறோம் நம் கோபத்தால் செய்த அருவருப்பை உணர்ந்து அம்மாவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டார். சிறிதாக இருந்தாலும் மனதை தொட்டதாக இருந்தது. கண் தெரிந்தவர்களே இப்படி செய்தால் கண் தெரியாதவர்கள் நினைத்து வருந்துகிறேன். இதேபோல் இன்னும் பல வகையான நிகழ்ச்சிகள் அமைய வேண்டுகிறோம். புத்தாண்டு பல நிகழ்வுகளை நடத்தி மகிழ்வித்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. தமிழர் திருநாள் என்று ஜனவரி 14ஆம் தேதி அன்று மாதா குடும்பத்தினரோடு சேர்ந்து நம் தந்தையர்கள் ஆடி பாடி மேளம் கொட்டி மகிழ்ந்தது. எல்லாருமே ஒரே மாதிரி உடை அணிந்து எல்லா தந்தையர்களும் மேளம் தாளம் கொட்டி கொண்டாடியது பார்க்க பரவசமாக இருந்தது. பல கலை நிகழ்ச்சிகள் தமிழ்ஜோ நடத்தி மகிழ்ந்தார். அருமை. கரும்பு போட்டியில் கண்கட்டி விளையாடியது. பெண்களாக இணைந்து நடத்திய பொங்கல் விழா அருமை. வேலூர் கல்லூரியில் போய் ஆடி பாடி பொங்கல் விழா நடத்தியது அருமை. பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. வீர ஏற்பூட்டி விதை விதைத்து நாட்டு நட்டு அறுவடைக்கு வரைக்கும் பாடலோடு சேர்த்து நடத்தியது அருமை அருமை. நல்ல ஏரியாவை பார்த்து இல்லங்கள் கட்டாமல் நல்ல ஏரிகளாக பார்த்து வீடு கட்டினால் ஏன் அழிவுகள் வருகிறது என்ற பொது அறிவை புகட்டி காட்டிய சிறு நாடகம் அருமை. காற்று வெயில் மழையினால் வரும் நன்மைகள் பற்றியும் தீமைகள் பற்றியும் எடுத்து வழங்கியது அருமை. ஆடல் பாடல் என வழங்கியது மக்களுக்கு மகிழ்வை கொடுத்திருக்கும் என நம்புகிறேன் தந்தையே. மற்றும் ஜனவரி மாதம் முழுவதும் நம் தந்தை டான் போஸ்கோவின் நாளாகவும் இருந்தது. அவரின் புனித வாழ்வை பற்றி ஒவ்வொரு தந்தையர்களும் போஸ்கோவை பற்றி அருமையாக புரிதலோடு உரையாற்றினார்கள். அருமை. ஒவ்வொரு டான் போஸ்கோ இல்லங்களுக்கு சென்று நம் தந்தை மைக்கேல் பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அவர்களின் சேவைகளை பற்றியும் உரையாடல் நிகழ்த்தி காட்டியது பார்க்க பரவசமாக இருந்தது. தந்தை டான் போஸ்கோ என் வாழ்வில் ஒரு முன்மாதிரி. அவரின் வாழ்க்கை வரலாறு என் மனதை தொட்டது. அவர் சேவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தந்தையே, இவைகளை பார்த்து ரசிக்க வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூறி ஜபங்களும் சொல்லிக்கொள்கிறேன். ஆண்டவர் இன்னும் உங்களோடு இருந்து பல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் சேவைகளை கனப்படுத்தட்டும். தந்தையே, தினமும் உங்களுக்காக ஜெபிக்க மறக்க மாட்டேன். உங்களுக்காக ஜபமாலை ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றிகள் அப்படின்னு சொல்லி அமலா இருக்கிற பெங்களூர்லேருந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. பரவாயில்ல. ரெகுலராக எழுதுகிறவங்க தான் அவங்க வந்து நம்மளாம் எழுதினாச்சு. எப்போவுமே அவங்க எழுதுனாங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. இது அப்படி இருந்தது இவங்க ரொம்ப அருமையாக பண்ணாங்க, நாங்களாம் பங்கெடுத்தோம், இப்போ பொங்கல் நிகழ்ச்சியெலாம் நாங்களும் சேர்ந்து பங்கெடுத்தோம் அப்படின்னு அது மாதிரி அவங்களே ஐக்கியப்படுத்திக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதனால் அதான் அவங்களுடைய சிறப்பு. சகோதரி அமலா இருதராஜ் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நன்றி. தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களுக்கு ஆட்சேபிங்க, நாங்களும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம். இது வந்து அமலோற்பவம் அமல்ராஜ். இவங்களாம் நமக்கு ஆண்டிப்பட்டியா? அமலோற்பவம் அமல்ராஜ் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க ஃபாதர், ஆண்டிப்பட்டி தான். ஸோ அவங்க வந்து பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள மாதா டிவிக்கு வாழ்த்துக்களை கூறுவது அமலோற்பவம் அமல்ராஜ். டிசம்பர் மாதத்திலிருந்தே மாதா திருநாள் டிசம்பர் 8 முதல் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, புது வருட பிறப்பு, பொங்கல் விழா வரை தொடர்ந்த கொண்டாட்டம். இம்மாதம் 11ஆம் தேதி மாதா டிவி பிறந்த நாள் வரை தொடர்ந்து கொண்டாடிய கொண்டாட்டம். மாதா டிவியின் தொடர்ந்த வளர்ச்சிக்கு எங்களது ஜபமும் வாழ்த்துகளும். ஹாப்பி 11th பர்த்டே எங்கள் அன்பு மாதா டிவி. அதாவது ஹாப்பி 11th பர்த்டே எங்கள் அன்பு மாதா டிவியே. இயக்குனர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் மற்றும் உள்ள தந்தையருக்கும் திரையின் முன்னும் பின்னும் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வளரட்டும் ஆன்மீக இரையாட்சி பணி. இப்படிக்கு அமலோற்பவம் அமல்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மிக்க நன்றிக்கா. நன்றி. சமீபத்தில் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க மகள்கள் 2 பேருமே இல்லை, ஒருத்தி சின்னவன் இங்கே இருக்கிறா, தாம்பரத்துக்கிட்ட ஒர்க் பண்ணுறா.
பெரிய வந்து திருநெல்வேலி அதெல்லாம் ரெண்டுமே ரொம்ப குட்டி பிள்ளைங்களா. நான் அசிஸ்டண்ட்டாக அந்த தேனி ஆண்டிப்பட்டியில் 94 உதவி பங்கு தந்தையாக இருக்கும்போது எல்லாம் வந்து எல்கேஜி கூட இல்லை, சின்னவா. பெரிய வந்து 3rd 4th படிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குழந்தைகளெல்லாம் இந்த வீட்டில் 2 பெண் குழந்தைங்க, இன்னொரு நம்ம லில்லி அக்கா அவங்க வீட்டில் 2 குழந்தைங்க, அப்புறம் இன்னொரு தஞ்சாவூர் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு ட்வின்ஸு. இது மாதிரி எல்லா பிள்ளைகளும் வந்து எல்லாம் சும்மா குட்டி குட்டி பிள்ளைங்க. நம்ம எல்லாம் தூக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தெரியும். அதுகளை எல்லாம் பெரிய பெரிய ஆள். அதுகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குதுங்க. பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே சந்தோஷம். ஏன்னா நான் தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு அங்கே அசிஸ்டண்ட்டாக போகிறேன். ஸோ வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஆஃப் தோஸ் டேஸ். இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே தொடர்பில் தான் இருக்கிறாங்க. 31 வருஷம் ஆச்சு. இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலிஸும் அவங்க பிள்ளைகளும் எல்லோரும் தொடர்பில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப அருமையான ஒரு பக்தியான குடும்பம். அந்த அமல்ராஜ்ன்றவருடைய அப்பா வந்து ஒரு துணி கடை வச்சுருந்தார், ஜவுளி கடை. ரொம்ப பக்தியான ஒரு மனிதர். கோயில் வேலைகள்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். அவர் தான் கோயிலையும் பார்த்துக்குவார், கடையும் வச்சுருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வெரி சிம்பிள் ஃபேமிலி, ரொம்ப பக்தியான ஒரு குடும்பம். அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கடிதத்தை வாசித்ததில். தொடர்ந்து எழுதுங்க, மாதாட்டு தொலைக்காட்சி பாருங்கள், வேறு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. கண்டிப்பாக சிறப்பு. இன்றைக்கி வந்து எல்லா கடிதங்களையுமே வந்து நம்முடைய ரெகுலர் அன்பர்கள். கடைசி கடிதமும் நம்ம திருக்கோவிலூர்லேருந்து லூர் தமிழராணி அம்மா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை, முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் வெற்றிகள் வெகு தூரமில்லை என்பதற்கு ஏற்ப கடந்த 11 வருடங்கள் இந்த மாதிரி தத்துவங்களெல்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக கடந்த 11 வருடங்களில் மாதா தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளாக முளைத்திருப்பதில் ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுத்து இப்பதிவை தொடங்குகிறேன். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் வித்தியாசமானதாக, உற்சாகமூட்டும்படியாக, நிகழ்ச்சிகளில் வந்த விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்தியவைகளாக இருந்தது, பாராட்டுக்குரியது. மதுரை, திண்டுக்கல் மறைமாவட்டங்களிலிருந்து நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் தமிழர் திருநாளின் சிறப்பை சிறப்பாக எடுத்து இயம்பியது. செயின்ட் ஜோசப்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிகள் நடத்திய கொண்டாட்டம் அருமை. கம்பு சுற்றுதல், பறையடித்தல் போன்றவை பெண் பிள்ளைகளும் தங்கள் தாளந்துகளை சளைக்காது வெளிக்கொணர்ந்ததாக பாராட்டும்படியாக இருந்தது. மாதா குடும்பம் கொண்டாடிய இவ்வருட பொங்கல் கொண்டாட்டம் நன்றாக இருந்தது. பச்சை நிற சட்டையில் கலக்கிய நமது அருட்தந்தையரும் அவர்கள் நீங்களும் பறையடித்தது வெகு ஜோர். விடாது நீண்ட நேரம் அடித்து சுற்றியதும் ரசிக்கும்படியாக இருந்தது, அருமை. பணியாளர்கள் விளையாடிய, காலில் கரும்பு வைத்து நடந்தது, பலூன் வித்தியாசமாக துடைப்பம் வைத்து உடைத்தது, பாட்டிலில் தண்ணீர் நிரப்பியது, உரியடித்தல் அனைத்துமே வீட்டில் இருந்த எங்களையும் உற்சாகமூட்டி ரசிக்க வைத்தது. தமிழ்ஜோவின் தொகுப்பாளர் பணி நன்றாக இருந்தது, மெருகூட்டுவதாக இருந்தது. இதற்கென மெனக்கடல் ரூம் போட்டு யோசித்திருப்பார்களோ என்று எண்ண வைத்தது. பாராட்டுகள் தந்தையே. மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சி வேலூர் ஆக்சிலியம் கல்லூரி மாணவிகளோடு விளையாடியது. 30 வருடத்திற்கு முன் அங்கு படித்த செயின்ட் ஜோசப்ஸ் கெவி சென்று ஜெபித்த எனது பழைய நினைவுகளை திரும்ப கொடுத்தது. சரி. நிர்மல் போஸ்கோ தொகுத்தளித்த நிகழ்ச்சியின் முக்கிய பதிவு என்னவெனில், 5ஆம் கல் விளையாட்டு பெண்களுக்கு குடும்பத்தில் எப்படி இணைந்து நடக்க கற்றுத்தருவது என்ற செய்தியோடு ஆசிரியர் மாணவிகள் விளையாடியது அந்த விளையாட்டை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தது. 14/1/25 அன்று சகாய தோட்டம் நிகழ்ச்சியில் சலேசிய சபையினர் பராமரித்து வரும் 250 ஏக்கர் நிலம், அதில் அவர்கள் செய்யும் பணிகள், இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட விவசாய கல்லூரி, மாடு ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பல வகையான பறவைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், விடுதிகள் போன்றவற்றை பற்றி சகோதரர் பிலோமி அருட்பணியாளரோடு உரையாடியது சிறப்பு. சலேசிய சபையினரின் அர்ப்பணிப்பு, இளையோருக்கான அவர்களது பணி, அவர்களால் உருவாக்கப்படும் மாணவர்கள் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படுவது அனுபவ உண்மை. நானும் ஒரு சலேசிய சபையில் உருவாக்கப்பட்டவள் என்பதில் பெருமை கொள்கிறேன் தந்தையே. அனைத்திற்கும் நன்றி பாராட்டி மீண்டும் பகிர விளைந்து ஜபத்துடன் லூர் தமிழராணி, திருக்கோவிலூர். ரொம்ப நன்றிங்கக்கா. நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு சில காரியங்களை விட்டு எழுதியிருந்தால் தான் ஆச்சரியப்படணும். இங்கே எப்படி தான் அந்த தத்துவார்த்தமாக ஒரு தொடக்கத்தை கொடுத்து ஒரு எடுத்த உடனே ஒரு பஞ்சு அதில் இருந்து அப்படியே ஆமாம், ஒரு தத்துவார்த்தமாக ஒன்று சொல்லி அதனுடைய தொடர்பிலே கடிதம் முழுக்கும் அது போகிற மாதிரி, அது உங்களுக்கு கை வந்த கலை. அது எல்லாருக்கும் அப்படி முடியாது. இல்லை, அவங்க சொன்ன விஷயம் தான் இப்போ அவங்களுக்கும் பொருந்தும். அவங்க ஒரு வேளை ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு. ஆமாம், அவங்க தான் ரொம்ப அதை கேட்கணும். அவங்க ரொம்ப ரூம் போட்டு யோசிப்பீங்களா, இல்லை போகிற போக்கில் இப்படி எழுதிடுறீங்களான்னு. எனக்கு எப்படி இந்த மாதிரி, அதாவது அது எல்லாத்துக்குமே அவங்க மாதா தொலைக்காட்சியின் மீது வச்சுருக்கின்ற அன்பு, அக்கறை, பாசம், நேசம், அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு அவங்கள அதை அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கி அதை உள்வாங்கிறாங்க. இவைகளெல்லாம் சேர்ந்து தான் இந்த கடிதம். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. தொடர்ந்து எழுதுங்க.
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வந்தந்த நிகழ்ச்சியுடைய ரெகுலர் நேயர்களுடைய கடிதங்கள் தான் இன்றைக்கி இடம்பெற்றிருந்துச்சு ஆர்டரில் வரும்போது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுடைய பகிர்வு எப்போதும் போல் ஒரு எல்லாமே ஒவ்வொரு குட்டி குட்டி என்சைக்ளோபீடியா தான். அந்தளவுக்கு மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பற்றி அருமையாக எழுதியிருந்தாங்க. ஸோ நிறைவாக ஒரு ஜெபத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனி இதயங்களே மிக்க மிக்க மகிழ்ச்சி. அநேக காரியங்கள் இன்னும் தபஸ் காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஆண்டும் நமது தந்தை ஜோசப் அவர்கள் இரட்சகர் சபையை சார்ந்தவர் 4வது ஆண்டாக தொடர்ச்சியாக 40 நாட்கள் உங்களுக்கு தியானம் கொடுக்க இருக்கிறாரு. எல்லாம் டாக்கெலாம் அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப சிறப்பாக இது பண்ணிக்காரு. அதை குறித்த விளம்பரங்கள் மாத தொலைக்காட்சியில் வர ஆரம்பிச்சிடும். 40 நாட்கள் விடாமல் பாருங்கள். அதில் நேரம் இல்லாதவங்க யூடியூப்பில் பாருங்கள். அவருடைய சின்ன சின்ன தொகுப்புகள் வந்து இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மனமாற்றத்திற்கு ஆண்டவரை நோக்கிய நமது பயணத்தில் இந்த வாழும் நாட்களிலேயே நாம் ஆண்டவரை இந்த உலகிலேயே அவரை அனுபவித்து அதை பிறரோடு அவரை பகிர்ந்து கொள்கின்ற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று அந்த ஒரு முனைப்போடு இந்த தவசு காலத்தினை நாம் மிக அர்த்தமுள்ள விதத்தில் நாம் செலவழிப்போம், கொண்டாடுவோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் கிடக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் தருகின்ற தாராள உதவியை மறந்துவிடாமல் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். நீங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்திய அளவிலே ஊடகத்துறையிலே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ந்து ஆற்றுகின்ற பணியிலே என்னாலும் வல்லமையான விதத்தில் பணியாற்றவும் அதற்கான ஆற்றலை வரல்களையும் நிறைவாக அருளும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஃபாதர். நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது நமது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.